கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக மறைந்து ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்பொழுது உங்கள் கண்முன்னே விரிந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தீராத சோதனைகள், உங்களை நிலைகுலைய செய்த வேதனைகள் மற்றும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலகப் போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒரு செதுக்கப்படாத கல்லாக பாவித்து பல வழிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் இப்பொழுது உங்களை ஒரு வைரம் போல் ஜொலிக்க வைக்க போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும், கை நழுவி போன சொத்துக்களையும் மற்றும் தொலைத்த சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் தசா புத்திகளும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் உங்கள் இல்லம் தேடி வரப்போகும் அந்த அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான குட் நியூஸ் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் நம்பிக்கையை உரமாக்கி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் இயல்பிலேயே மனிதாபிமானம் மிக்கவர்கள், புதுமையான சிந்தனை கொண்டவர்கள் மற்றும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள். சனி பகவானை உங்கள் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் உங்கள் தனித்துவமான அணுகுமுறையால் ஒரு முத்திரையை பதிப்பதிலும் மற்றவர்களுக்கு புரியாத பல ரகசியங்களை எளிதில் கண்டறிவதிலும் வல்லவர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக ஜென்மசனியின் பல்வேறு தாக்கங்களால் நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்கள் மன வலிமையை ஒரு மிகப்பெரிய அளவில் சோதித்திருக்கும். ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். கும்பராசிக்காரர்கள் எதையும் தொலைநோக்கு பார்வையோடு செய்ய விரும்புபவர்கள் என்பதால் கடந்த காலத்திலேயே உங்கள் கருத்துக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதது உங்கள் மனதை ஆழமாக பாதித்திருக்கலாம். ஆனால் அந்த வேதனைகளுக்கு பதில் சொல்ற விதமாக ஒரு பிரம்மாண்டமான விடியல் இதோ தொடங்கிவிட்டது. உங்களை பொறுத்தவரை புதுமைதான் உயர். அந்த புதுமையான உன்னதமான வெற்றியை உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் மிகவும் நேர்மையானவர்கள் மற்றும் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத கொள்கை குணம் கொண்டவர்கள் என்றாலும் உங்கள் இந்த பிடிவாதம் சில நேரங்களில் மற்றவர்களால் ஆணவம் என்று தவறாக கருதப்பட்டிருக்கும். மற்றவர்களுக்காக தன்னலமின்றி போராடி காரியங்களை செய்து கொடுத்த உங்களுக்கு அவர்கள் பிரதிபலனாக கொடுத்தது என்னவோ புறக்கணிப்புகளையும் உதாசனத்தையும் தான். தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் நீங்கள் மிகவும் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவர்கள் எப்பொழுதும் எவ்வளவு மர்மமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே உங்கள் மனதிற்குள் இருக்கும் போராட்டமும் உங்கள் லட்சியங்களை நிலைநாட்ட நீங்கள் படும் வேதனைகளும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திருப்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயற்சிக்கும் பொழுது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி தேடி வரும். உங்களின் மௌனத்தை மற்றவர்கள் தோல்வி என்று தவறாக புரிந்து கொண்ட காலம் இனி முடிவுக்கு வருகிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக உங்கள் ஆராய்ச்சியில் முன்னேறுபவர்கள் நீங்கள். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவார்கள். அந்த தேவை முடிந்தவுடனே உங்களை தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள். அவர்கள் செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரந்த மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கிவிட வேண்டும் அல்லது உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக உங்கள் கண்டுபிடிப்புகளை அல்லது ஐடியாக்களை வேறு யாரோ பயன்படுத்திய போது உங்கள் மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த வலிகள் அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக
சிந்திக்கிறேனே என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறியிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் லட்சியத்தில் மட்டுமே குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கவில்லை, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று நீங்கள் கேட்டதற்கெல்லாம் விடை கிடைக்க போகிறது. சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தால் மற்றும் சனியுடைய சஞ்சாரத்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த யோகத்தை வழங்க போகும் தருணமாகும். உங்கள் ராசியிலேயே சூரியனுடைய சஞ்சாரம் என்பது உங்கள் முகத்தில் ஒரு பொலிவையும் பேச்சில் ஒரு வசீகரத்தையும் கொடுக்கும். இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த உடல் நல சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் மற்றும் வராத பழைய நிலுவை பணங்கள் உங்களுக்கு மிக எளிதாக வந்து சேரும். சனியுடைய வக்ர நிவர்த்தி மற்றும் உங்கள் ராசி அதிபதி சனியே உங்கள் ராசியிலே பலமாக இருப்பதாலும் ஜென்ம சனியின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்குவதாலும் இப்பொழுது நீங்கள் ஒரு சுதந்திரமான வெற்றியாளராக பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சியை சந்திக்க போகிறீர்கள். இதுவரை நீங்கள் பட்ட பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் மறைந்து உங்கள் சேமிப்பு முன்னே இல்லாத அளவிற்கு உயரத் தொடங்கும். இதுவரை நீங்கள் மற்றவரிடம் உதவி கேட்ட நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு தாராளமாக வாரி வழங்கும் அளவிற்கு ஒரு சமூக அந்தஸ்து கொண்ட மனிதராக நீங்கள் உயரப் போகிறீர்கள். இந்த மாற்றமானது உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த கௌரவத்தை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பண வரவு வந்து உங்களை மலைக்க வைக்கும். புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கு இதுவே மிகச்சிறந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் கும்பராசி இளைஞர்களுக்கு அவர்களின் சிந்தனைக்கும் தொழில்நுட்ப அறிவுக்கும் ஏற்ற உயரிய வேலை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குறிப்பாக அறிவியல், ஆராய்ச்சி, மென்பொருள், ஆன்மீக மற்றும் சமூக சேவை துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் நேர்மையை உங்களின் மேல் அதிகாரிகள் அங்கீகரிக்கும் நிலை உருவாகும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் மற்றும் பலமான கூட்டாளிகள் எவ்வித தடையும் இன்றி வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை புகுத்தி லாபத்தை முன்னே இல்லாத அளவிற்கு உயர்த்துவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கை நழுவி போன பழைய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வீட்டு வாசலை தட்டும். வேலையில் இருந்த மறைமுக போட்டிகள் மீண்டும் உங்களுக்கு விலகி நிம்மதி பிறக்கும். குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் புரிதலில் இருந்த இடைவெளி மறைந்து மீண்டும் அந்யோன்யம் பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் உங்களை நாடி வருவார்கள். திருமண தடையால் மனம் உடைந்தவர்களுக்கு தகுந்த மற்றும் அறிவுபூர்வமான வாழ்க்கை துணை அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கௌரவமாக வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் வார்த்தைகளுக்கு தனி மரியாதை கூடும். உங்கள் அலட்சியப்படுத்தியவர்கள் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து போவார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை மாட்டி வதைத்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கால்வலி மற்றும் அதிகப்படியான சிந்தனையால் ஏற்பட்ட மன அழுத்தம் போன்றவை படிப்படியாக குறையத் தொடங்கும். ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் உடலில் ஒரு புதிய சக்தியையும் புத்துணர்ச்சியையும் நீங்கள் உணர்வீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் நிதானத்தின் முன்னால் தவிடுபடியாகும். அவர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு அஞ்சும் நிலை உருவாகும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு முன்னே இல்லாத அளவிற்கு இப்பொழுது உயரப்போகிறது. அந்தஸ்தில் நீங்கள் கற்பனை செய்ததை விட உயரமான இடத்திற்கு செல்ல போகிறீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் மற்றும் பணபலன்கள் விரைந்து கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் கனவுகள் இப்பொழுது நனவாகும். இவ்வளவு நட்பலன்கள் உங்களை தேடி வரப்போகும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் அல்லது அனுமனுடைய சாலிஷா கேட்பதும் உங்கள் மன உறுதியை பல மடங்கு அதிகரிக்கும். குறிப்பாக மாதந்தோறும் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். மேலும் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செய்வது உங்கள் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். பசுக்களுக்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் முடிந்தால் சனிக்கிழமைகள் என்று ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது கருப்பு நிற வஸ்திரங்களை தானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்கி யோகத்தை நிலைநிறுத்தும். தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியையும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறது.
இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் முன்னேற்றத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது. இது கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் பொற்காலம். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாவது நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கும் உங்கள் பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் இந்த மாற்றம். உங்களின் விடாமுயற்சிக்கு இனி எக்காலத்திலும் தோல்வியே கிடையாது. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். தொழில் வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள் தீரும். போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். பண வரத்து திருப்தியை தரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மதிப்பு கூடும். பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலை மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். பண வரவு அதிகரிக்கும். குடும்ப விஷயத்தில் மற்றவர்களின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழலே காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். ஒரு சிலர்களுக்கு அவர்கள் விரும்பியபடியே இடம் மாறுதல் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கிளைகளை தொடங்குவதற்கான முயற்சிகள் அனுகூலமாக முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான பலனை கொடுக்கும். சில இடங்கள்ல வேலையில போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக உங்கள் திறமைக்கேற்ற பெருமை உண்டாகும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு பரிந்துரை கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் சிறப்பாக நடந்து கையிருப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராது வேலை செய்ய வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகளை நம்பிக்கையாக இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வும் தாழ்வும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். குருவுடைய சஞ்சாரத்தால் வீட்டில் மழலை சத்தம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, தொழில் போட்டியாளர்களும் கவனமாக இருக்க வேண்டும். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சிறு தடங்கல்கள் உண்டாகலாம். பார்ட்னர் மூலம் நன்மை உண்டாகும். நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். அடுத்ததாக சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமும் சூழலை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமும் காரிய அனுகூலம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை தாமதம் அலைச்சல் இருக்கும். காரிய தடைகள் விலகி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் நீங்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது மன மகிழ்ச்சியை தரும். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும்.
வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறது எல்லா கஷ்டங்களையும் உங்களை விட்டு நீங்க வைக்குங்க. பொருளாதார மேம்பாடு அடையும், தைரியம் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.